தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லாதது. ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பா இன்னைக்கு வரல, அவர் டெஃபினட்டாக அது வந்து ஜேபி ஓகே. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பரியேறும் பெருமாளில் நான் ஒரு ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன். அப்போ பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே வேறு மாதிரி மாறி இருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி. அண்ட் அவரே எனக்கு தெரியல, தங்கலான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எது உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது, நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அப்படி இல்லை, ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயமாக சொன்னார். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை. அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது. ஒருவேளை வந்து டைரக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம். பட் அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு. அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, பயங்கர கொண்டாடி இருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது, அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசீலிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது. அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அவர் ஆர்டிஸ்டாக இல்லைடா, இப்போ அவனுக்கு இதை ஏற்றுக்கல, அப்போ வர நெக்ஸ்ட் நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்களை ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான், ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். ஸோ அப்படி ஒரு அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார். எனக்கு என்னென்னா, அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் துருவாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸ், அவருடைய அந்த லுக்கு, இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சுது. துருவ நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க. உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது. அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இன்னைக்கு வரல, அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அதை வந்து கற்றுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் யூ டிட் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். அண்டு அதே மாதிரி வந்து அனுபமா அண்ட் ரெஜிஷா அண்டு அண்ணன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 கேரக்டர் வந்து வேறு லெவலில் பேச, லால் சாரும் வந்து அண்ட் பாண்டியராஜா கேரக்டர் வந்து முக்கியமாக தென்பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க. அண்டு தேங்க்யூ மனத்தி கணேசன் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எங்கள் கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக மிக நன்றி. அண்ட் பசுபதி அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அண்டு நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான், அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார்ட், அது எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா பாட்டது அது பாட்டு கேட்டு எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட்டேன் நான். இப்போ ஏன்னா ஒரு தெரியலையே, ஒரு ஆர்ட்ன்றது அதுதான் செய்யும், நம்மளை வந்து பிரேக் பண்ணும். அவனுடைய மியூசிக் வந்து என்னை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு. நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் பேசினேன் நான். அண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு.
இந்த படத்துலேருந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் இந்த படத்தில் பைசன் படத்தில் ஒத்துழைத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு நீலம் ப்ரொடக்ஷன் அண்டு நீலம் ஸ்டுடியோஸ் ரெண்டுமே வேறு கிடையாது. நாங்கள் 2 பேரும் அண்ட் அதித்தியும் நானும் ஒன்று சேர்ந்து நீலம் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்தோம். இதில் நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கிறோம். அண்டு இதோட இந்த நீலம் ஸ்டுடியோஸில் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்டு வந்து இபி அண்ட் காமராஜ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அண்டு விபிஆர் அப்புறம் யார் இருக்குது, ஓகே, யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு மாரி செல்வராஜ், உன்னுடைய பயணம் இன்னும் எனக்கு எப்பவுமே பாபா அம்பேத்கர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி. அவர் தான், வேறு யாருமே கிடையாது. நான் எப்பவுமே அவர் யோசிப்பேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்திய மனமும் ஒருவரை வெறுக்கிறது, அவரை வந்து பழி சொல்லுது. ஆனால் இந்த பழி சொல்லக்கூடிய இந்த மக்களை வெறுக்காம தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ அவர் வந்து காஸ்ட் டிவைட்னால இவ்வளவு பாதிப்பு பட்டாலும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஒருபோதும் இந்திய மக்களை, இந்த இந்தியாவை அவர் கைவிட்டதில்லை. அவர்களை, இந்த மக்களை வந்து அவர்களை வழிபடுத்த, அதாவது நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து உழைத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் ஒரு காலமும் இந்த மக்கள் கொடுத்த வெறுப்பை வெறுப்பாக திருப்பி கொடுக்காம அது என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுடைய மக்களுடைய அந்த வெறுப்பை அழிக்கக்கூடிய ஆற்றலை தனக்கு ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் தான் என்னுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை அவரோட அந்த வழியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மிக பெருமையாக இருக்குது. அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் நான் சந்தித்ததில். அண்டு எங்கள் திரைப்படத்தை எங்களோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் செந்தில் அண்ணன், அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின வந்து நந்தகுமார் அண்ணன், அண்ட் வந்து ஜெகதாம்பா ஃபிலிம்ஸ், அண்டு அவர் அறிமுகப்படுத்தின போஸ் அண்ணன், இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு யாக்கே பாய் அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சந்தோஷ், மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட்.